ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மீனுக்குட்டி ஃபேமிலி. இன்றைக்கி நம்ம ராஜ்மா கிரேவி செய்ய போகிறோம். 200 கிராம் ராஜ்மா எடுத்து வச்சுருக்கிறோம். ஓவர் நைட் ஊற வச்சுருக்கோம். பாருங்கள், நல்லா ஊறிடுச்சு. நல்லா ஊறினா தான் சீக்கிரம் வேகும். இப்போ இதை ஒரு குக்கரில் போட்டு வேக வச்சிடலாம். குக்கரில் போட்டுக்கிறேன். கொஞ்சம் அதிகமாகவே தண்ணி வைங்க வேகிறதுக்கு. கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். கல் உப்பு தான் போடுறேன். மூடி ஒரு 8லேருந்து 9 விசில் வைக்கலாம். அப்போ தான் நல்லா வேகும். நான் 8 விசில் வச்சுருக்கிறேன். நல்லா வெந்துருச்சு பாருங்கள். இப்போ பார்க்கலாம். ராஜ்மா அழுத்தி பார்ப்போம். நல்லா வெந்துருச்சு பாருங்கள். இந்த மாதிரி நல்லா வேகணும். இதை எடுத்துடலாம். 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிடலாம். சின்னதாக 3 துண்டு பட்டை, 2 ஏலக்காய், 3 லவங்கம், பிரிஞ்சி இலை 2 ஒரு லைட்டாக வதங்கட்டும். 2 மீடியம் சைஸ் வெங்காயம் பொடிசாக கட் பண்ணது போட்டு நல்லா கண்ணாடி பதத்துக்கு வதங்கணும். அப்போ தான் இந்த இனிப்பு தன்மை வெங்காயத்தில் வராது கிரேவியில். இந்த மாதிரி வதங்கணும். ஒரு கொத்து கருவேப்பிலை, 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது போட்டு பச்சை வாசனை போக வதக்கிக்கலாம். மூணு மிளகாய் போடுறேன். பச்சை மிளகாய் இது காரம் இல்லை, அதனால் நான் 3 போடுறேன். நீங்கள் காரமாக இருந்தால் 2 மிளகாய் போட்டுக்கோங்க. 4 ஸ்பூன் மஞ்சள் பொடி, 1 ஸ்பூன் மிளகாய் பொடி, 1 ஸ்பூன் தனியா பொடி போட்டு வதக்கி விட்டுக்கலாம். இப்போ 3 தக்காளி மீடியம் சைஸ் தக்காளி நான் அரைச்சி வச்சுருக்கிறேன். அதையும் ஊற்றி வதக்கலாம். தக்காளி பச்சை வாசனை போகணும். கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். நம்ம ராஜ்மாலையும் உப்பு போட்டிருக்கோம். கிரேவி கொஞ்சமாக போட்டுடலாம் உப்பு. இப்போ கொஞ்சம் தண்ணி ஊற்றி தக்காளி பச்சை வாசனை போக வரைக்கும் வேகட்டும், கொதிக்கட்டும். தக்காளி நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ ராஜ்மாவை போட்டுடலாம். நல்லா கிண்டி விடுங்க. கிண்டி விட்டு நல்லா கொதிக்கட்டும். ராஜ்மா வேகட்டும். நல்லா கெட்டி ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ ராஜ்மா வச்ச தண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். அதை ஊற்றலாம். இதில் ஊற்றி இதை மூடி சிம்மில் வச்சு ஒரு 5 நிமிஷம் வேகட்டும். சிம்மிலேயே இருக்கட்டும். அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சுங்க. சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் கிரேவி. கஸ்தூரி மேத்தி, வெந்தயக்கீரை கொஞ்சம் கையில் கசக்கிட்டு போடலாம். டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். வாசனையும். கொஞ்சம் கொத்தமல்லி போட்டுக்கலாம். கிரேவி ரெடி ஆகிடுச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இதை ஒரு பவுலில் மாற்றிடலாம். இது சூப்பராக இருக்குங்க. சப்பாத்தி, பூரி, ரைஸுக்கு எல்லாத்துக்குமே செமையாக இருக்கும். எனக்கு சப்பாத்தியும் ராஜ்மா கிரேவியும் சாப்பிட ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு இந்த ராஜ்மா கிரேவி பிடிக்குமான்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். யாராருக்கு இது பிடிக்குன்னு. கொஞ்சம் கொத்தமல்லி போட்டுக்கலாம். ராஜ்மா கிரேவி ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.